கர்த்தரும் இரட்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, பரிசுத்தவான்களே, உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்ட் இன் மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே இந்திய சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக, கிறிஸ்துவின் அரசாங்கத்தின் சார்பாக, மெய்யான கிறிஸ்தவ தேசத்தின் சார்பாக அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி 10/4/2026 வெள்ளிக்கிழமை காலை சரியாக 7:25 பரிசுத்த ஆவியானுடைய ஏவுதலினாலே இந்த காணொலியின் மூலமாக உங்களோடு பேச விரும்புகிறேன். என்னவென்றால், கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக யூடியூப்பில் ஒரு செய்தி நான் பார்த்தேன். சரிங்களா? பிஷப் சாம் ஏசுதாஸ் அப்படிங்கிற ஒரு பாஸ்டர் ஒரு காணொளி பதிவு செய்து போட்டிருந்தாங்க. அவங்க ஒரு கட்சி நடத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன். FCRA பற்றி பேசியிருந்தாங்க. FCRA கிறிஸ்தவங்களுக்கு விரோதமாக கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுக்குள்ள சொத்துக்களை அபகரிக்கிற ஒரு திட்டம். அதனால் கிறிஸ்தவங்க ஸ்தாபனங்கள் பாதிக்கப்பட போகிறது அப்படி இப்படிலாம் சொல்லி பேசி, வாங்க இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், வாங்க கிறிஸ்தவங்க நாம் இப்போ சும்மா இருக்கக்கூடாது, நம்ம எல்லோரும் போராடணும், போராடி அந்த சட்டத்தை நம்ம திரும்ப வாங்கிறதுக்கு வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பேசியிருந்தாங்க. அதை நான் பார்த்தேன். அதை பார்த்த உடனே ஆவியானுடைய ஏவுதல்னால நான் அதில் கமெண்ட் போட்டிருந்தேன். சரிங்களா? நேற்றைய தினத்தில் மத்தியானம் நான் சமையல் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்திருக்கு. நான் கவனிக்கலை. சமையல் பண்ணி முடித்ததுக்கப்புறம் மொபைல் ஃபோனை எடுத்த உடனே மிஸ்ட் கால் இருந்தது. அப்போ அந்த மிஸ்ட் கால் இருந்த உடனே அதுக்கு நான் கால் பண்ணேன். அதாவது எனக்கு எந்த பேர் இல்லாத நம்பர் வந்தாலும், மிஸ்டு கால் இருந்தாலும் நான் உடனே அட்டென்ட் பண்ணிடுவேன் பார்த்த உடனே. ஏன்னா நான் கவர்மெண்ட்டில் நிறைய காரியங்களுக்காக மூவ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணி நான் அதை எடுக்காமல் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பயம் எனக்குள்ளே உண்டு. ஆகவே அந்த மாதிரி ஏதாவது இருக்கும்னு சொல்லி உடனே எடுத்து அட்டென்ட் பண்ணேன், ஃபோன் பண்ணேன். ஐயா, எனக்கு ஒரு மிஸ்ட் கால் இருந்தது இந்த நம்பரில் இருந்து அப்படின்னு. அப்போ அவங்க, நீங்கள் பாஸ்டர் தான், நீங்கள் பாஸ்டரா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. நான் பிஷப் சாம் ஏசுதாஸ் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசினாங்க. அன்பானவர்களே, ரொம்ப மரியாதையாக தான் பேசினாங்க. அவங்க விவரத்தை சொன்னாங்க. நீங்கள் என்னை பற்றி தெரியாமல் நீங்கள் கமெண்ட் போட்டிருக்கீங்க, என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் போடணும். சரிங்களா? நாங்கள் எங்கள் கட்சி சார்பாக நான் நிறைய மூடி இருந்த சர்ச்செல்லாம் நான் திறந்து கொடுத்துருக்கேன். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நாகர்கோயிலில் கூட சமீபத்தில் ஒரு சர்ச்சை மூடி இருந்ததை நான் திறந்து கொடுத்துருக்கேன். என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் தெரியாமல் போட்டிருக்கீங்க. அதனால் நீங்கள் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் போடணும். நீங்கள் இப்படி போட்டிருக்கிறதுனால பார்க்குறவங்க என்ன தப்பாக நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி என் ரொம்ப மரியாதையாக தான் பேசினாங்க. சரிங்களா? ஆனால் நான் என்ன கருத்து போட்டிருந்தேன்னா அதுக்கு எதுவும் சொல்லலை அவங்க. சரிங்களா? அதுக்கு எதுவுமே சொல்லலை. ஃபோன் பண்ணி பேசினாங்க. நம்பர் உங்களுக்கு எப்படி கிடச்சி அப்படின்னு எனக்கு தெரியல. சரிங்களா? அதனால் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். நானும் உடனே நான் போட்டிருந்த கமெண்ட்ஸை டெலீட் பண்ணிட்டேன். சரிங்களா? இவங்க போய் முட்டி மோதி பார்த்து அதுக்கு பிறகு இவங்க வரட்டும் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டை உடனே நான் டெலீட் பண்ணிட்டேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, FCRA கிறிஸ்தவ ஸ்தாபனத்துக்குள்ள சொத்தை அபகரிக்க ஒரு இது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இல்லை அன்பானவர்களே, நான் ஏற்கனவே கிறிஸ்தவ ஒரு ஸ்தாபனத்தினால பாதிக்கப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி என் பையன் 4 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே அப்போ. சரிங்களா? ஒரு 4 மாதம் நான் அங்கே வேலை பார்த்துருப்பேன். அந்த 4 மாதத்தில் எனக்கு சம்பளமே தரல, எங்களுக்கு ஒன்றுமே தரல. சரிங்களா? அன்பானோட எனக்கு சம்பளத்தை தந்து என்னை வீட்டுக்கு அனுப்பலாம். அதுக்கே அந்த பாஸ்டருக்கு மனசில் என்னை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி, எனக்கு சம்பளம் தர மாட்டேன், ஆனால் அந்த பைசாவை நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொடுப்பேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் லஞ்சம் கொடுத்து என்னை அடித்து மிரட்டி என்கிட்ட இருந்து வாங்கி என்னை பிடிக்கிடலாம் அப்படின்னு பார்த்தாரு. அன்பாவில் எனக்கு போலீஸ்லாம் சர்வசாதாரணம் தான். ஏன்னா நான் பாம்பேயில் நல்லா அனுபவப்பட்டவன். சரிங்களா?
அதாவது ஏதாவது கேஸில் அனுபவப்பட்டோன்னு நினச்சிடாதீங்க. என் மேலே எந்த கிரிமினல் கேஸும் கிடையாது, எந்த கேஸும் கிடையாது. ஆனால் நேர்மையான காரியங்களுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷன், கமிஷனர் ஆஃபீஸ் பாம்பேயில் அங்கெல்லாம் நான் போய் சர்வசாதாரணமாக போய் அவங்கள பார்த்து பேசிட்டு வரக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு ஆண்டவர் தந்திருந்தார். முதல்ல என்னை அப்படி உருவாக்கிட்டார் ஆண்டவர். அதனால் நான் பயப்படலை அவங்களுக்கு. சரிங்களா? யாருமே எனக்கு சப்போர்ட் கிடையாது, யாருமே தெரியாது அந்த முடிச்சூரில் தாம்பரம் பகுதியில். அப்போ சரிங்களா, அவ்வளோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு எங்கள் சம்பளத்தில் ஒரு காசோ கூட தராமல் எங்களுக்கு பஸ்ஸு டிக்கெட் மட்டும் எடுத்து எங்களை ஊருக்கு அனுப்பி வச்சார். அவ்வளோ நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், அவ்வளோ நடக்குது. இதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அரசாங்கம் அதை இது பண்ணியிருக்குது, அன்பான தெய்வ பிள்ளைகளை. சரிங்களா? அதனால் நிறைய காரியங்கள் அரசாங்கம் கேட்டிருக்கு, சட்ட திருத்தம் கொண்டு வந்து கேட்டிருக்கு. அதை நம்ம கொடுத்தா நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. நம்ம சொத்தெல்லாம் ஒன்றும் பதிவு பண்ண முடியாது. நம்மகிட்ட ஒழுங்கான ஆவணம் கிடையாது, ஒழுங்கான டாக்குமெண்ட் கிடையாது. எல்லாமே நம்ம பழைய அந்த கிருபையின் காலத்தில் ஒன்றுமே நம்ம கரெக்டாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிருபையின் காலத்தில் பண்ண மாதிரி இப்போ நியாயப்பிரமாண காலத்தில் வந்திருக்கோம். இப்போ எது பண்ணாலும் சட்டப்படி பண்ணால் தான் உண்டு, சட்டப்படி பண்ணால் தான் தப்ப முடியும். இன்னும் நீங்கள் கிருபையின் காலத்தை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, வாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அன்பானவர்களே, போராடினா உள்ளே தான் போகணும். ஏன்னா ஒரு டாக்குமெண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்காது. போராடுவோன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறவங்க ஏன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது? கோர்ட்டில் ஒரு கேஸை போடுங்க மத்திய அரசாங்கத்து மேலே, அதை செய்யுங்க. நீங்கள் ஜனங்களை தவறாக வழி நடத்துறீங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் அதில் கமெண்ட்ஸ் போட்டிருந்தேன். சரிங்களா? அன்பானவர்களே, ஏமாறாதங்க. இப்போ நியாயப்பிரமாண காலம், எதை செஞ்சாலும் சட்டப்படி செஞ்சாதான் நம்ம தப்ப முடியும், நம்ம சொத்தை காப்பாற்ற முடியும். தனி நபராக இருந்தாலும் சரி, ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி. அரசாங்கம் கேட்குற ஆவணங்கள்லாம் கொடுக்கணும், பெர்த் சர்டிஃபிகேட் கேட்கும். உங்கள் அப்பா யார், அம்மா யார், தாத்தா யார், பாட்டி யார், அவங்க இந்தியாவில் பிறந்தவங்களா இல்லை வெளிநாட்டில் உள்ளவங்களா, இதெல்லாம் கேட்கும். அதுக்கெல்லாம் சொல்லி நம்ம அதுக்கு ஆவணம் கொடுக்கணும். அன்பானவர்களே, சும்மா இல்லை, அதெல்லாம் நம்மகிட்ட கிடையாது. ஒன்றும் சொத்துக்கு உரிய டாக்குமெண்ட் கிடையாது. யார்கிட்ட வாங்கணும், எப்படி வாங்கணும், ஒன்றும் கிடையாது. வாங்க போராடுவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாரு. எல்லாரையும் கொத்தோட கவர்மெண்ட் தூக்கி உள்ளே வச்சிரும். அன்பானவர்களே, நீங்கள் அப்படி கூப்பிடாதங்க. நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போடுங்க, உங்கள் கட்சி சார்பாக கோர்ட்டில் கேஸ் போடுங்க. இப்படி கிறிஸ்தவ ஸ்தாபனங்களுடைய சொத்துக்களை அரசாங்கம் அபகரிக்கைக்காக இப்படி சட்டம் கொண்டு வந்திருக்கு, கோர்ட்டில் நீங்கள் கேஸ் போடுங்க. சட்டப்படி சந்திங்க, சட்டப்படி சந்திங்க. அன்பானவர்களே, தவறாக வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒரு ஸ்தாபனத்துக்கு சொத்து இருக்குது, ஆயிரக்கணக்கான ஏக்கர், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் சொத்து இருக்குது. கவர்மெண்ட் அந்த சொத்துக்குள்ள ஆவணத்தை எப்படி வந்தது கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம கொடுக்க தானே செய்யணும். இல்லைன்னா கவர்மெண்ட் அதை தான் செய்யும். அதுக்குள்ளதை பாருங்கள், அந்த சொத்துக்குள்ள டாக்குமெண்ட்ஸ் எடுக்க பாருங்கள். அன்பானவர்களே, எனக்கு இன்னும் இந்த ட்ரஸ்ட் பேரில் நான் தனிப்பட்டா கேட்டு ஆன்லைனில் எல்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் தான் எல்லாம், ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆன்லைனில் அப்ளை பண்ணாலும் எதெல்லாம் நம்ம ஆஃப்லைனில் கொடுக்கணுமோ, மேனுவலாக கொடுக்கணுமோ, அதெல்லாம் மேனுவலாக கொடுத்து தான் ஆன்லைனுக்குள்ளே போகும். சரிங்களா? பண்ணியிருந்தேன். பல விசாரணைக்கு போய் அவங்க கேட்டாங்க, ஒன்று ஒன்றா கேட்டாங்க. கடைசியில் 1912 வருஷத்துலேருந்து ஈசி கொண்டு வாங்க அப்படின்னாங்க. இந்த சொத்துக்குள்ளே ஈசி கொண்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. அன்பானவர்களே, போனேன், முயற்சி பண்ணேன், பிரயாசப்பட்டு 1905 வருஷத்துலேருந்து கேட்டாங்களோ, 12 வருஷத்துலேருந்து எனக்கு கிடச்சிதுன்னு நினைக்கிறேன் ஈசி. 1912 வருஷத்துலேருந்து ஈசி கிடச்சிது. சரிங்களா? கொண்டு கொடுத்துருக்கேன். அன்பானவர்களே, கேட்கும்ல, நம்ம கொடுக்கணும்ல. அதெல்லாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா உள்ளே தான் போகணும். புரிஞ்சுக்குங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே. எல்லாத்துக்கும் FCRA லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் யாருமே இது பண்ண முடியாமல் இது பண்ணிகிட்ருக்காங்க. இதே காலத்தில் தானே நான் எனக்கு FCRA லைசன்ஸ் கேட்டு அப்ளை பண்ணி எனக்குள்ளது ப்ராசஸில் இருக்குது. எனக்கு என்ன ரிஜெக்டாக பண்ணிட்டாங்க? அன்பானவர்களே, அதுக்கெல்லாம் அவங்க கேட்டிருக்காங்க.
ரிக்வயர்ட் ட்ரஸ்ட் பேப்பர்ஸ். ஒன்று டொனேஷன் ரிக்வஸ்ட் லெட்டர். டொனேஷன் ரிக்வஸ்ட் லெட்டர். கவர்மெண்ட்கிட்ட இருக்கிற அந்த வெளிநாட்டு ஃபண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கணும் அந்த லெட்ரு. ரெண்டாவது ட்ரஸ்ட்டு டீடு, நம்ம ட்ரஸ்ட்டுக்குள்ளே டீடு. மூணாவது 12AA சர்டிஃபிகேட்டு, 12AA சர்டிஃபிகேட்டு. நாலாவது 80G சர்டிஃபிகேட்டு, 80G சர்டிஃபிகேட்டு. அஞ்சாவது 35 சர்டிஃபிகேட், 35 1 and 2 சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் என்னதுன்னே எனக்கு தெரியாது, சரிங்களா. ஆறாவது CBDT அப்ரூவல் சர்டிஃபிகேட்டு, சரிங்களா. ஏழாவது கெஜெட் நோட்டிஃபிகேஷன். எட்டாவது ITR ஃபார் த லாஸ்ட் 3 years. 3 வருஷத்துக்கு ITR நம்ம தாக்கல் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய அந்த அதுக்குள்ள ஆவணம், சரிங்களா. 9வது ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட் ஃபார் த லாஸ்ட் 3 years. ஆடிட்டர்லேருந்து வாங்கின அந்த ஷீட் பேலன்ஸு 3 வருஷத்துக்குள்ளது. 10வது ட்ரஸ்ட்டுக்குள்ளே பேன் கார்டு ஜெராக்ஸ் ஆஃப் த ட்ரஸ்ட், பேன் கார்டு ட்ரஸ்ட் ஆஃப் த ஜெராக்ஸ் ட்ரஸ்ட். 11வது லிஸ்ட் ஆஃப் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் அண்ட் KYC, பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு. 12 பேங்க் டீட்டெயில்ஸ் ஃபார் த கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் FCRA அக்கௌண்ட். 13 FCRA அக்கௌண்ட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த லாஸ்ட் 6 months. 14 பேங்க் ரிசீவிங் லெட்டர் ஃபார் போத் கரண்ட் அக்கௌண்ட் அண்ட் FCRA அக்கௌண்ட். 15 லேட்டஸ்ட் கேன்சல்டு செக் வித் சிக்னேச்சர். 16 யூனிக் ID பார் நிதி ஆயோக் நம்பர். 17 FCRA சர்டிஃபிகேட். 18 அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அன்பானவங்களே, இதெல்லாம் கேட்டிருக்காங்க, இதெல்லாம் நம்ம கொடுக்கணும். இதில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒன்று ஒன்றா லெட்ரு போட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் காட்டின வழிகாட்டலின் படி தான் நான் செஞ்சிட்ருக்கேன். அவங்க எனக்கு வழிகாட்டுவாங்க, இப்படி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் மூவ் பண்ணுங்க. அதை விட்டுட்டு வாங்க போராடுவோன்னா என்ன அர்த்தம்? வாங்க நம்ம எல்லோரும் செயலுக்குள்ளே போய் கழி திம்போம் காவலமெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். அப்படி தான் கூப்பிடுறாரு அவர். அன்பானவர்களே, அப்புறம் மஸ்ட் வாண்டட் அப்படின்னு போட்டிருக்காங்க. மஸ்ட் வாண்டட் 35 பிராக்கெட்டில் 1 and 2 லைவ் அண்ட் ஆக்டிவ், சரிங்களா. அது என்னன்னு எனக்கு தெரியாது. FCRA லைவ் அண்ட் ஆக்டிவ், அது எனக்கு தெரியாது. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் கேட்டிருக்காங்க. வேல்யூ வந்து 10,000 கோடி அண்ட் மேலே, அதுக்கு மேலேயும் இருக்கணுமா. ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து 10,000 கோடி ரூபாயும் அதுக்கு மேலேயும் இருக்கணுமா. என்கிட்டலாம் என்ன இருக்குது? நான் அன்னாடங்காட்சி. அன்பானவர்களே, அப்புறம் எனி பேங்க் அக்கௌண்ட் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி பேங்க் அக்கௌண்ட் ஓகே. இப்போ நான் வச்சுருக்கோம்ல ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டு, அது ஓகே, சரிங்களா. அப்புறம் கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் மஸ்ட் அண்ட் RC ட்ரஸ்ட் ஆல்சோ ஓகே, சரிங்களா. கிறிஸ்டியன் ட்ரஸ்ட்டாக இருந்தாலும் சரி அண்ட் RC ட்ரஸ்ட் ஆல்சோ ஓகே. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்டியன் அப்படின்னாலே RC வந்து கிறிஸ்டியன் கிடையாது அப்படின்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்குங்க, அதை புரிஞ்சுக்கிடணும். கிறிஸ்டியன் ட்ரஸ்ட் மஸ்ட்டு அப்படி அதாவது இதை கேட்கணுன்னா அவங்க கிறிஸ்தவ ஸ்தாபனமாக இருக்கணும். அது கட்டாயம் கிறிஸ்தவ ஸ்தாபனமாக தான் இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் RC ட்ரஸ்ட் ஆல்சோ ஓகே அப்படின்னு இருக்காங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? RC வந்து கிறிஸ்தவ ஸ்தாபனம் கிடையாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ப்ராக்கெட்டில் RC ட்ரஸ்ட் வாண்டட் பேப்டிசம் சர்டிஃபிகேட். புரிஞ்சுக்குங்க அன்பானவர்களே. அன்பானவர்களே, கவர்மெண்ட் FCRA சட்டத்தின் மூலமாக சொத்துக்களை பிடுங்க போகிறாங்க. கொடுங்க டாக்குமெண்ட்டை, கொடுங்க டாக்குமெண்ட்டை. அன்பானவர்களே, முயற்சி பண்ணுங்க. நாங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் உள்ளே போய் முயற்சி பண்ணால் தானே கவர்மெண்ட் ஏதாவது வழிகாட்டல் கொடுக்கும். நாங்கள் அதெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டோம். நாங்கள் போராடுவோம் அப்படின்னு சொன்னால் உள்ளே தான் போகணும், உள்ளே தான் போகணும். அன்பான தெய்வ பிள்ளைகளை, எனக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. போட்டேன், லெட்டர் போட்டேன், எனக்கு பதில் வந்தது. இப்போ வந்து FCRA அக்கௌண்ட் வாங்கக்கூடிய இதில் வந்து எனக்கு ப்ராசஸில் இருக்குது. FCRA எனக்கு வராது.
நான் சொல்லிட்டேன், எங்களுக்கு வருமானம் கிடையாது. நான் ஒரு ஆள் தான் இந்த ட்ரஸ்ட்டில் இருக்கேன். நீங்கள் கேட்குற மாதிரிலாம் என்னால் கொடுக்க முடியாது. ஆனால் நான் கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் அதுக்குள்ள டாக்குமெண்ட் எல்லாம் கொடுத்துருக்கேனால எனக்கு FCRA அக்கௌண்ட் கிடையாது, FCNR அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. இப்போ அது ப்ராசஸில் இருக்குது. எனக்கு எதுவுமே ரிஜெக்ட் ஆகலை. அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் இதை. அதனால் தவறாக வழி நடத்தப்படுகிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் உங்களுக்கு தயவாக சொல்கிறேன், குற்றப்படுத்துகிறேன்னு நினைக்காதீங்க. நான் உள்ளதை சொல்கிறேன், இப்படி தான் வரப்போகுது அப்படிங்கிறத சொல்கிறேன். தயவுசெய்து நீங்கள் உங்கள் பாஸ்டரையோ உங்கள் ஸ்தாபனத்தையோ மலை மாதிரி நம்பிட்டு இருக்காதங்க. ஆமாம், உங்கள் ஸ்தாபனம் கிறிஸ்தவ ஸ்தாபனமா கிடையாது, அதை புரிஞ்சுக்குங்க. கிடையாது, எல்லாமே கம்பெனி தான் அன்பான தெய்வ பிள்ளைகளை. அதனால தான் எந்த ஸ்தாபனம் கிறிஸ்தவ திருமணங்களை பதிவு செய்ய முடியாது. ஒருவேளை நான் எங்களுக்கு நடத்தி நாங்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோமே, நீங்கள் தானே போய் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணுறீங்க. பொண்ணு மாப்பிள்ளையும் பெற்றோரும் தானே போய் கவர்மெண்ட்டில் பதிவு பண்ணுறீங்க சப் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில். அது கிறிஸ்தவ திருமணம் கிடையாது, புரிஞ்சுக்குங்க. அதாவது ஸ்தாபனங்கள் நம்ம ஏமாத்துது. அவங்கெல்லாம் எப்படி கிறிஸ்தவ திருமணம் நடத்தக்கூடிய அதை வாங்கி வச்சுருக்காங்கன்னா பல லட்சம் லஞ்சம் கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க. அன்பானவர்களே, ஆவணங்களை காட்டி அப்படி வாங்கலை. திருமணத்தை மட்டும் இது பண்ணி உங்ககிட்ட ஒரு இதை கொடுக்காங்க, அதை வச்சு நீங்கள் போய் பதிவு பண்ணுறீங்க. பல ஐக்கியம், பல பேராயம் அப்படின்னு சொல்லி வச்சு எல்லாருமே கவர்மெண்ட்டுக்கு லஞ்சத்தை கொடுத்து பல லட்சங்களை லஞ்சமாக கொடுத்து அதை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதனால தான் கவர்மெண்ட் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக பண்ணுது. இனி வர காலத்தில் அதெல்லாம் பண்ண முடியாது அன்பானவர்களே. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள். நான் அந்த பேராயரவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ட் மூலமாக பாருங்கள். நீங்கள் தவற வழி நடத்தாதுங்க ஜனங்களை. தாழ்மையாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? ஆகவே அன்பானவர்களே, எச்சரிப்பாருங்க, விழிப்பாருங்க. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ்.